பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஏழை கூப்பிட்டான் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏழைகளின் கூப்பிடுதலை கவனித்து கேட்டு அவர்களுக்கு உதவி செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி அவனுடைய ஏழ்மையான நிலைமையை மாற்றி அவனை ரட்சித்து அவனை ஆசீர்வதித்தார். ஆகவே ஏழைகளின் கூப்பிடுதலை ஒருபோதும் ஆண்டவர் அல்லல் தட்டுவது இல்லை, கவனமாய் கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஒருவேளை ஏழை என்று சொல்லி நாம் ஒதுங்கி போய் உட்கார வேண்டாம். ஏழைகளையும் நேசிக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரை நோக்கி தைரியமாய் நாம் கூப்பிடலாம். அவர் கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்பார். நம்முடைய ஏழ்மை நிலையை மாற்றி நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகள் மேல் உம்முடைய கையை உயர்த்தும், அவர்களை ஒருபோதும் மறவாதேயும் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் ஏழைகளை மறந்து விடுகிற தேவன் அல்ல, எளியவர்களை நினைத்து கொள்ளுகிற ஒரு தேவன். சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடுகிற பெருமூச்சு நிமித்தமும் நான் எழும்புவேன். இப்பொழுது எளியவர்கள் பெருமூச்சு விடுவதற்கும் அவர்கள் பாழாக்கப்படுவதற்கும் காரணமாக அந்த எளியவன் மேலே சீறுகிற ஜனங்களை நான் சந்திப்பேன். அந்த ஜனங்களுக்கு அவர்களை விலக்கி சுகமாயிருக்க பண்ணுவேன். அந்த ஜனங்களுடைய சீறுதல்களுக்கு அவர்களை விடுவித்து, ஏழைகளை விடுவித்து அவனை காத்து நான் சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நான் ஏழை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். யாருமே என்னை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் ஏழைகளை ஒருபோதும் மறக்கிற ஒரு தேவன் அல்ல. எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 132ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது.
அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குகிற தேவன், பட்டினியாய் விடுகிற ஒரு தேவன் அல்ல. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கோ ஆகாரம் கொடுக்கிற தேவன், ஏழைகளை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் நினைவு கூர்ந்து அவர்களை அப்பத்தினால் திருப்தியாக்குவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 72 சங்கீதம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏழைகளுக்கு இடுக்கண் கொடுக்கிறவர்களை ஆண்டவர் கவனித்து பார்த்து அவர்களை நொறுக்கி போடுவார். அவர்களுடைய கையினின்று ஏழையின் பிள்ளைகளை அவர் ரட்சிப்பார். அவர் ஒருபோதும் எளியவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. அவர்கள் சிறுமைப்பட்டு நொறுங்கி போய் இருக்கும் பொழுது அவர்களை விசாரிக்கிற ஒரு தேவன். அவர்களை ரட்சித்து இடுக்கண் செய்கிற ஒவ்வொருவனையும் நொறுக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே எளிமையான ஒரு பர்த்திமேயுவை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த எரிகோவின் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். கண் தெரியாத குருடன், பார்வையற்றவன். அவனுக்கென்று ஒரு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த மேல் வஸ்திரத்தை தரித்திருந்தால் தான் ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள் இவன் ஏழை, இவன் பிச்சை எடுக்கிறவன், கண் தெரியாதவன் என்பதை. ஆகவே ஒரு குறித்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு அந்த பட்டணத்தின் வழியாய் கடந்து வரும் பொழுது யாரோ சொல்லிவிட்டார்கள் இயேசு வருகிறார் என்று. இவன் உடனே இயேசுவை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான். சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி. சீஷர்கள் வந்து அவனை அதட்டினார்கள். அவன் எளியவனாயிருக்கிறபடியினாலே எல்லாரும் அவனை அதட்டினார்கள். ஆனாலும் அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று வேதம் குறிப்பிடுகிறது. மற்றவர்கள் அதட்டுகிறதுனாலே நாம் ஏழைகள், நமக்கு நியாயம் கிடைக்காது என்று நாம் ஒருபோது சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை நோக்கி நாம் சத்தமிட்டு கூப்பிடுவோம். அந்த பர்திமேயு முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு அந்த சத்தத்தை கேட்டார். அவருடைய காதுகளிலே எளியவனுடைய சத்தம் கேட்டவுடனே அவர் நின்று சீஷர்களை அனுப்பி அவனை அழைத்து கொண்டு வாங்கள் என்று சொன்னார். அந்த சீஷர்கள் போய் அவனிடத்துல சொன்னார்கள், நீ திடன்கொள், இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்து விட்டவுடனே ஆண்டவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் அதுவரையிலும் பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஜனங்களிடத்திலே பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பர்திமேயு இயேசு யார் என்று அறிந்தபடினாலே அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று. இன்றைக்கும் ஒருவேளை எளிமையான நிலையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். அவர் உயர்த்தக்கூடிய தேவன். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஒரு நாள் வெட்கப்பட மாட்டோம். அவர் நம்மை உயர்த்துவார். அன்றைக்கு அவனுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவனுடைய கண்களை திறந்தார். அவன் இயேசுவுக்கு பின் சென்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கும் நம்முடைய கண்களை ஆண்டவர் திறப்பார். நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். ஒருபோது நாம் கீழே விழுவது இல்லை, நாம் தாழ்ந்து போவதில்லை. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஆகவே ஏழைகள் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்மை அவர் நிச்சயமாய் எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி ரட்சித்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்ற வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா ஏழ்மை நிலைமைகளையும் மாற்றி அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதி. நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.